சசி யோகம்னா என்ன? சசி யோகம், இது சசயோகம்னு ஒன்று இருக்குது. அது சனி பகவானால் கிடைக்கக்கூடியது, அது இல்லை. இது சசி யோகம்ங்கிறது வேறு. இந்த ராசிகள் வந்து ஒன் பை ஒன்னாக வரும். சரராசி, சிரராசி, உபயராசின்னு ஒன்று ஒன்று ஒன்றா சொல்லுவோம். ஆக இந்த சிரராசின்னு சொல்லக்கூடியது ரிஷபம், அடுத்ததாக சிம்மம், விருச்சிகம், கும்பம், இதெல்லாம் சிரராசி. இந்த 4 ராசி சிரராசி ஆகும். இந்த 4 ராசிக்கு இதே 4 ராசிக்குள்ளேயே ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 ராசியில் ஒரு 7 கிரகங்கள் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். கூட அடிஷ்னலாக 1 2 எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அந்த மாதிரி 7 கிரகங்கள் இந்த 4 ராசிக்குள்ளேயே இருந்ததுன்னா அது பேர் சசி யோகம்னு பேர். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ரஜ்ஜு யோகம்னு பேர் இருக்குது. ரஜ்ஜு யோகம். அப்படி இருந்தால் என்ன நன்மை அப்படின்னா, யோகம்ங்கிறது என்னன்னா, இந்த யோகம்ங்கிறது என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் அமைப்பு ஒன்று இருக்கும். அமைப்பை கடந்து ஒரு விதிவிலக்காக கிடைக்கக்கூடியது பேர் யோகமாகும். அது யோகம்னா வரும்னு அர்த்தம். நல்லதும் வரலாம், கெட்டதும் வரலாம். அது பேர் தான் யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த சசி யோகம் அல்லது ரஜ்ஜு யோகம் அப்படிங்கிறது சிர ராசிகளில் 7 கிரகங்கள் இருந்ததுன்னா, ஒன்று கூட காலியாக இல்லாமல் 7த்துலேயும் கிரகங்கள் இருந்ததுன்னா அது பேர் சசி யோகம் அல்லது ரஜ்ஜு யோகம்னு பேர். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு வந்து பிறந்த ஊரில் அவங்களால வாழ முடியாது. வெளியூர், வெளிநாடு போன்ற இடங்களெல்லாம் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த பாத யாத்திரை பண்ணுறதுலெல்லாம், பாத யாத்திரை செய்வதிலெல்லாம் வல்லவராக இருப்பாங்க. வாக்கிங்கு, ஜாக்கிங்கு, நீண்ட தூரம் நடக்கிறது, இதிலெல்லாம் கால் வலிமை பெற்றவர்களாக, பலமான கால்களை கொண்டவர்களாக, கால் மூலம் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பெரும்பாலும் வந்து அடுத்த ஊரில் தான் வசிப்பாங்க. பிறந்த ஊர்லேயோ வசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முக்கியமாக குடும்பத்தோடு கூட வசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா உறவுகளோட அவங்களால ஒன்றி போக முடியாது. உறவுகளில் அவங்களால சேர்ந்து சுமூகமாக வாழ முடியாது. அதனால் உறவுகளை விட்டு பிரிந்து தனித்து தூரமாக வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும். இதை நல்லதுன்னு எடுத்துக்கிறதா, கெட்டதுன்னு எடுத்துக்கிறதா? ஆக சசி யோகம்ங்கிறது இதுதான். ரஜ்ஜு யோகம்னு சொல்லலாம். இதை ரஜ்ஜு யோகம்னு கூட சொல்லலாம்.